கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் வகையில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 65ஆக அதிகரித்ததை அடுத்து சட்டப்பேரவை தொடங்கியதில் இருந்து அதிமுக, பாஜக எதிர்க்கட்சிகள் தொடர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தன. இன்றைய சட்டப்பேரவை கூடியதும் தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவை அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார். கள்ளச்சாராயம், போதைப் பொருள் விற்பனை செய்வோருக்கு தண்டனையை கடுமையாக்கும் வகையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டது. கள்ளச்சாராயம் காய்ச்சும் போது பிடிபட்டால் அசையும் சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் எனவும் அதில் கூறப்பட்டது. தொடர்ந்து பெரும்பாலான உறுப்பினர்களின் ஒப்புதலை அடுத்து மசோதா நிறைவேற்றப்பட்டது.